பாக்கியா பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் மீறி இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலர் தர்ற குடைச்சல் சுஜிபி மாதிரி பாக்கியாவுக்கு அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட் எல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் கவுன்சிலர் பிரச்சனை பண்ணிவிட்டு உள்ள சரக்கு அடிச்சுட்டு பொறுமையாக என்ன கேட்குறோன்னா அதெல்லாம் செஞ்சுட்டு, சரி இன்றைக்கி முதல் நாள் இவங்ககிட்ட வம்பு இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு பாக்கியா நினச்சிட்ருக்கான். செல்விக்கு ஆகாஷ் ஃபோன் பண்ணுறா, என்னம்மா இன்னும் காணோம் அப்படின்ட்டு. கடையில் தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கிறேன், ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னானே. அம்மா நான் திருமுனைக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நான் வர்றேம்மா அப்படின்னு. இல்லைடா ஆகாஷ் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொன்னானே. இல்லை நம்ம வர்றேன்ட்டு வந்துடுறான். வந்தோடனே ஆகாஷையும் வேலை வாங்கி நீ சரக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னோடனே பாக்கியாவுக்கு பயங்கர கோபம் வருது. தேவையில்லாமல் நான் இதெல்லாம் செய்யவே மாட்டேன். சரி என்னடா பண்ணுறது, ஃபஸ்ட்டு நானுங்கிறனால பொறுமையாக போயிட்டுருக்குறேன். ஆகாஷ்கிட்ட வேலை சொல்கிறத வச்சுட்டிங்கன்னா அவளை அதை மரியாதை கெட்டுரும் அப்படின்ட்டு பாக்கியாவுக்கு கோபம் பேசுகிறான். சரி ஆகாஷ் ஆண்டி நீங்கள் கம்முனு இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தண்ணி கொண்டாடா அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி கொண்டு வந்து வைக்கிறான். வச்சுட்டு முடித்தோடனே ஈஸ்வரி இன்னும் காணான்ட்டு, சரி எழில்கிட்ட ஃபோன் பண்ணுடா, இன்னும் உங்கள் அம்மா வேற காணா, அப்போ எல்லாம் 10 மணின்னா டான் வந்துடுவேன், இப்போ மணி 11:30 ஆகுது, இன்னும் அவள் வர காணா, இவன் என்னென்ன தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்குன்ட்டு அந்த பெட்டி கடையில் போய் உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட ஈஸ்வரி சொல்கிறா. உடனே ஃபோன் அடித்து பேசுகிறப்ப இவங்கெல்லாம் கத்திகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா என்னம்மா பிரச்சனையே என்னன்னு சொல்லி எழில் கேட்க, இல்லைடா இங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பக்கத்தில் ஃபங்க்ஷன் அதனால் சவுண்டாக இருக்குது, நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னானே வச்சிட்றான். ஆனால் ஈஸ்வரி இன்னுமே காணான்ட்டு தூங்காமல் உட்காந்துட்டு கேட்டை லாக் பண்ணிடுறா. பாக்கியா போய் பார்க்குறப்ப கேட் லாக்காக இருக்குது. என்னென்னு புது பழக்கமாக கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பாக்கியா யோசிச்சுட்டு கதவை தட்டி கூப்பிட்றா. செலியா எழில் அத்தைன்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப யாருமே எல்லாம் தூங்கிடுறாங்க. ஈஸ்வரி மட்டும்தான் வந்துட்டாளா, கிடக்கட்டு வெளியிலே அப்படின்ட்டு விட்டுறா கேட்டு ஓப்பன் பண்ணாமல். கேட்டு தட்டுற சவுண்டு கேட்டு கோபி எந்திரிச்சு பார்க்குறப்ப, என்னடா எங்கடா போகிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லை பாக்கியா வந்துட்டாலாட்ருக்குது, போய் கதவை திறந்து விட்றம்மா, ஏமா இன்றைக்கி லாக் பண்ணீங்கன்னு சொன்னால், நீ அவள் எவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கா, அதனால தான் அவள் வெளியிலேயே கிடக்கட்டு, நீ கம்முனு இரு, இவ்வளோ நேரம் கழித்து வந்திருக்கிறா அப்படின்ட்டு ஈஸ்வரி திட்டுறப்ப, அம்மா அவள் அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சோ என்னென்னு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அவன் வரட்டு கேட்டதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம்னா, அவன் வந்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருந்துச்சு அதனால் லேட்டுன்னு தான் சொல்லுவா, அவள் இன்றைக்கி ஒரு பொழுது வெளியிலேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறா. கேடுகட்ட ஈஸ்வரி கோபினால தான் பழைய ரெஸ்டாரண்ட்டே போனது, அது கூட எண்ணமில்லாமல் மனசாட்சி இல்லாமல் பாக்கியாவை வெளியில் நிற்க வச்சுட்டு உட்காந்துருக்குறா. கோபி கதவை திறந்து விட்டானியா, இது ஏன் என்னாச்சு பாக்கியா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டோன்னே, ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொன்னால், சரி அப்படின்ட்டு, சரி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியா போய் படுத்துட்றா. ஈஸ்வரி பார்த்தியா எவ்வளோ திமுறா பதில் பேசிட்டு போகிறா, அம்மா அங்கே என்ன நடந்துச்சுன்னு நம்ம எதுவும் தெரியாமல் அவளை பேசக்கூடாது, கொஞ்சம் கம்முனு இருங்கம்மா அப்படின்ட்டு கோபி சொல்லிவிட்டு ஈஸ்வரி அடக்கிறா. ஆனால் ஈஸ்வரி நின்றுடி, நான் பேச பேச நீ பாட்டுக்கு போகிறேன், அத்தை எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன்ட்டு போயிட்டு காலை நேரத்தில் எழுந்திரிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறா. மீண்டும் திரும்ப கவுன்சிலர் பிரச்சனை பண்ண வரான். காலையிலேயே சரக்கு பாட்டிலில் கொண்டுட்டு வர்றான். ஆனால் பாக்கியா நைட் நேரத்தில்ங்கிறனால அமைதியாக இருந்தேன், இப்போ காலையில் நேரம், அது இப்போது காலையிலேயே சரக்கு பாட்டில் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்ருக்குறீங்க, என்ன போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நான் இந்த ஏரியா கவுன்சிலர் என்னையவே மிரட்டுறியா, நீங்கள் போய் சோடாவும் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வாங்கடா, இப்போவே நீ எனக்கு சிக்கன் செஞ்சு தர அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் விரட்டுறாரு. இந்த விரட்டலுக்காக நான் பயப்பட மாட்டேன், இதான் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தானே ஃபோன் பண்ணுவேன், பண்ணு, அவன் என்கிட்ட எத்தனையோ மாமூல் வாங்கியிருக்கிறான், அவன் என்னை பார்த்து பயந்துருவான், பண்ணு நீ தான் என்கிட்ட மறுபடியும் திரும்ப என்னை பகைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் சொல்ல, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஒன்றும் ஃபோன் பண்ண கிடையாது, நான் ஐஜிக்கே ஃபோன் பண்ணுவேன், நான் இது மாதிரி எத்தனையோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நான் கடைசி இங்கே வந்திருக்கிறேன், அதனால் நான் எத்தனை பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பேன்னு உனக்கு தெரியுமா, இப்போ உடனே ஐஜிக்கு நான் கால் பண்ணுறேன் இரு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறான். ஆனால் பயந்துக்கிட்டு, ஐயோ ஆனால் நம்ம எலெக்ஷன் வேறு வரப்போகுது, நம்ம பிரச்சனை பண்ணதை தெரிஞ்சால் தலைவர் நம்மளை கட்சியில் விட்டு விலக்கிடுவார், வேணான்னா அந்த பிரச்சனை வேண்டாம் நமக்கு விலகிடலாம் அப்படின்ட்டு கூட இருக்கிறவன் கூப்பிட்றான். கவுன்சிலர் நீ என்ன மிரட்டி பார்த்துட்டியல, என்னை சீண்டிட்டியல, நீ எப்படி இங்கே கடை நடத்திடுவேன்னு பார்த்துட்ற அப்படின்ட்டு போகிறப்போ, போன எத்தனையோ பேர்த்த மீறி தான் இந்த கடையை திரும்ப இங்கே கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீ கொடுக்குற குடைச்சலெல்லாம் எனக்கெல்லாம் ஜுஜிபி மாதிரி அப்படின்ட்டு பாக்கியா அவனை ஓட விரட்டிடுறான்.
மீண்டும் பாக்கியாட்ட கவுன்சிலர் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.